பிரேக்கப் அப்போ மென்னை விட விமெனுக்கு தான் 90% உண்மையான ஹார்ட் பிரேக் நடக்குது. அண்ட் அந்த பெயின் தான் புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம். விமென் அவங்க பார்ட்னரை பிரியும் போது சிவியர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரும். அது பிரெயினுக்கு டேஞ்சர் சிக்னல் மாதிரி இருக்கும். அதை மேனேஜ் பண்ண தான் பாடி பிளட்ல அட்ரினலின் ரிலீஸ் பண்ணும். அட்ரினலின் என்ன பண்ணும்னா பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதனால பிபி இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா அட்ரினலின் எப்ப செக்ரேட் ஆகும்னா ஒரு ஃபிளைட் ஆர் ஃபியர்ன்ற மாதிரி தான் செக்ரேட் ஆகும். இப்போ நீங்க திடீர்னு ஒரு பாம்பை பாத்தீங்கன்னா நீங்க ஓடணும். அப்ப என்ன ஆகும்னா அட்ரினலின் நிறைய செக்ரேட் ஆகும். உங்க மசில்ஸ் நிறைய வேலை செய்யணும். பிளட் ஃப்ளோ ரீடைரக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுவீங்க. சம்பந்தமே இல்லாம இப்ப அட்ரினலின் அதிகமா செக்ரேட் ஆயிருக்கிறதுனால இந்த டைமும் மசில்ஸுக்கு தான் நிறைய பிளட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு உங்க ஹார்ட் வந்து விகரஸா பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பாம்பு மேட்டர் நீங்க ஓடின ஒரு 2 நிமிஷத்துல செட்டில் ஆயிருவீங்க, முடிஞ்சிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த அட்ரினலின் பார்த்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். உங்க ஹார்ட் மசில் வீக் ஆகிட்டே இருக்கும். அதனால ஹார்ட்டோட எஃபெக்ட்ஸ் பலூன் ஷேப்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்கேன்ல பார்க்கும்போது ஆக்டோபஸை ட்ராப் பண்ற மாதிரி தெரியும். அதனாலதான் இதுக்கு டக்கோட்சுபோன்னு பேர். இது ஓவரா போனா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறையும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் மொத்த பாடிக்கும் பிளட் சப்ளை பண்ணணும். அது வீக் ஆனா பிளட் சப்ளையே அஃபெக்ட் ஆகும். அப்ப விமெனுக்கு வர இந்த சிம்டம்ஸ் ஆன செஸ்ட் பெயின், பிரெத்லெஸ்னஸ் எல்லாம் அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கும். அதைத்தான் நாங்க புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம் சொல்றோம். ஒரிஜினல் ஹார்ட் பிரேக்கா இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் கண்டிப்பா தேவை.